வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு அப்படிங்கிற செக்யூரிட்டி இதை மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்துருக்காங்க. என்ன அச்சுறுத்தல் இருக்கிறது விஜய்க்கு? திடீர்னு அவருக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுப்பதற்கான காரணம் என்ன? அதுவும் பாஜக கொடுத்துருக்கு அப்படின்னா எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? இல்லை, அது பாதுகாப்பு கொடுத்ததுக்கு காரணமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டே போன்றவர்கள்லாம் அடிக்கடி நெருங்கும் போது உயிர் ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினச்சிருந்துருக்கலாம். அப்புறம் நம்ம இவர் பாதவ அர்ஜுனா போன்றவர் முதல்ல தனிமையில் இருந்தாப்புல. அவர் உண்டு, அவர் 2 நண்பி அப்போ திருஷா இருக்காங்க, அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது. அவரோட பார்ப்பாங்க, ஒரு கல்யாண காட்சிக்கு போவாங்க. ஒரு குறுகிய வட்டம் தான் இருந்தது, நட்பு வட்டம். அதை தாண்டி யார்ட்டையும் பேச மாட்டார். அதிகபட்சம் போனால் நம்ம தாவேகா பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் அடிக்கடி போவாப்புல. புஷி ஆனந்த்னால விஜய்க்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த காலத்துலேயும் வராது. அது காரணம் என்னென்னா, விஜய் இருக்கும் வரை தான் புஷி ஆனந்த் மஞ்சள் குளிக்க முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் இருக்காது. இப்போ பலரும் நெருங்க ஆரம்பித்ததுனால அந்த பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை விஜய்க்கு ஆபத்தாக வந்துடக்கூடாதுன்னு கூட பண்ணியிருக்கலாம். புரியுதா? நான் இப்போ என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு டைலாக்ல திடீர்னு செயின் நடத்த கேஸில் இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க மத்திய உளவுத்துறை பார்த்துருக்கும், கட்சியில் சேரவனா மோசமான ஆளாக இருக்கானே. அண்ணாமலைக்கு அதனால தான் செட்டு கொடுத்தாங்க. இசட்டு கூட அண்ணாமலை கட்சியில் சேர்க்குறவனா ஆபத்தானவனாக இருக்கான், திடீர்னு பதவி தரலன்னு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டான்னு வைங்க, கீச்சி விட்டான்னு வைங்க. ஒரு கொள்ள வேணாம், இது பண்ண வேணாம், ஒரு கத்தி வச்சு கிழிச்சு விட்டான்னு என்ன ஆகும் அண்ணாமலையை? ஸோ அதுக்காக தான் கொடுத்தது. அந்த லாஜிக்கில் தான் அப்படிங்கிற கொடுத்து அனுப்பி விட்டு நீ யாரை வேணாலும் சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி. அதே வகையில் தான் இப்போ விஜய் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு இப்போ எங்கே போனாலும் விஜய்க்கு ஒரு ஆபத்து இருக்குது. இவங்களை யாராவது 2 பேரை கூப்பிட்டு போகும், அந்த அவங்களே வருவாங்கல்ல, அவங்க வந்துதான் நான் பாதுகாப்புன்னு போனால் விட்டுட்டு போக முடியாது. அப்போ நான் ஏன்னா வாட்ச்மேன் வேலைக்கு ஆப்பட்டிருக்காங்க. நீங்கள் வெளியே போகிறப்ப வீட்லேயே இருங்கன்றதுக்கா போலீஸ் பாதுகாப்பு. வெளியே போகும்போது கூட வர்றதுக்கு தான் பாதுகாப்பு. இப்போ நீ எங்கேயுமே ஈசிஆர் பக்கம் கூட எங்கேயும் போக முடியாது, போனால் பாதுகாப்பு. இல்லை, இப்போ இதில் ரஜினி ரசிகர்கள் ஒரு அட்டாக் மோடுக்கு பிளான் பண்ணாங்கன்னு ஒரு ஆடியோ கசிஞ்சுது. அதனுடைய நீட்சியாகவும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது ஒரு இது இருந்தது. என்னென்னா, அவங்க அந்த எக்ஸே தளத்தில் விஜய் எங்கே வந்தாலும் முட்டை எடுத்து வீசுவோம், எங்கள் தலைவரை ஒன்றும் பேசலை. விஜய் என்ன பேசினாப்புல ரஜினி? காக்கா கழுக்கெல்லாம் பழைய கதை. ஆமாம், அந்த காக்கா கதை அந்த டைமில் கல்ல எடுத்து வச்சுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மாநாடு ஈநாடு எல்லாம் நடந்துச்சு. இப்போ என்னென்னா, அவங்களா 4 லூசு பல்லு எக்ஸில் போட்டு வந்திருக்கான். விஜய் வெளியில் வந்தால் முட்டை எடுத்து அடிப்போம். ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸில் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் எதிர்க்கிற லெவலுக்கு இருக்காங்க. இல்லை, அது ஒரு வயசான ஆளாக இருந்தால் 4 பேர் இருக்கு தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது. அது முட்டை அடிக்கிற பாதுகாப்பவர்கள்லாம் ஒய் பாதுகாப்புலாம் போட மாட்டாங்க. நீங்கள் கொடூரமாக வெடிகுண்டுகள் வீசுறது, அது பண்ணுறது, துப்பாக்கி சூடு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்தியாவில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டில் யாரையும் எப்போ எம்ஜிஆர் சுடப்பட்டார், அது கூட இருந்த எம்ஆர் ராதானால. எம்ஆர் ராதா கிட்ட பழக்கம், ஃப்ரெண்டாக இருக்க, ரொம்ப க்ளோஸாக இருந்து வீட்டுக்கு போய் சுட்டது தான் அது. ஆனால் விஜய்க்கு அந்த மாதிரி யாருமே இல்லையே க்ளோஸாக. புரியுதா? அவங்களுக்கு யாருமே கிடையாது. ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா திரிஷா சுட்டால் தான் உண்டு. அதுவும் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரிலாம் நடக்காதில்ல. வெளியில் வச்சு யார் சுட போகிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் கற்பனைக்கு போயிட வேண்டாம். விஜய்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க அப்பா இருக்கார், அவர்கிட்ட பாதுகாக்கணும். அவர் இங்கே வராரு, சந்திக்க வரலன்னா கூட வந்துடலாம். ஒரு வேலை ஒரு கோபத்தில் பழைய நம்ம பையன் தானே டப்புன்னு கையை நீட்டிட்டாருன்னு என்ன பண்ணும்? எல்லாருக்கும் அந்த உரிமை, உணர்ச்சி வசப்படுறது. பட்டு நம்ம பையனை இப்போ நம்மளே போகிறோம், தம்பி தங்கச்சி அக்கா பிள்ளை நம்ம பிள்ளைன்னு இருக்கு, ஏதாவது காதை பிடிச்சி முறுக்குவோம், கணத்தை பிடிச்சி கிள்ளுவோம். அந்த மாதிரி ரொம்ப இதாகி போய் ஒரு டென்ஷன் ஆகி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாருன்னா அதுக்கு தான் பாதுகாப்பு, வேற. இப்போ அவர் ஆக்சுவலாக இந்த கவர்னரை சந்திக்க போனப்போ இது இவங்க தரப்புலேயே போன செப்டம்பர் மாதம் வாக்குலேயே அப்ளை பண்ணப்பட்டது. ஏன்னா அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படிங்கிறதுனால அவங்களே கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொந்த ரசிகர்கள் இல்லை, ரசிகர்களை தாண்டி தொண்டர்கள் கிட்ட நெருங்குற இடத்துல கூட உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதான்னு ஒரு இல்லை, யாருமே நெருங்க. இப்போ நீங்கள் போன டைம் ஒரு 7-8 சிலை திறந்து வச்சார், மினியேச்சர் சிலை. அவர் இதுலேயே அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் போய் மாலை போடுவாரே தவிர கூட எவனையும் அண்டை விட மாட்டாங்க. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எனக்கு க்ரௌட் ஆகாத, அண்டை விடாத, கூட்டத்தை விடாத என்கிட்ட அப்படின்ற அந்த இதுதான். பார்த்தீங்கன்னா புஷியானது அப்போ யாரை மாவட்ட செயலாளரை போயிடப்போ
அப்படின்னு தள்ளுறது நீங்கள் அந்த வீடியோவில் அப்படியே கிரெயின் ஷாட் மேலே தூக்கும்போது இவர் எல்லாத்தையும் விரட்டி விடுவார். விஜய் மட்டும் போய் எல்லாருக்கும் மாலை போடுவார்ன்றது, அது விஜய் யார்ட்டையும் ஒட்ட மாட்டார்ன்றது அது ஒரு இது. ஸோ அப்படி இருக்கும்போது போலீஸை போட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி விடுறது தான். போலீஸ் வர போகிறாங்க, புஷியானந்தே தள்ளி விட போகிறாங்க, விஜய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போக போகுது. அதுதான் நடக்க போகுது. ஏன்னா போன முறை அந்த கேள்வி எழுந்தது, சொந்த கட்சி மாநாட்டுக்கு நீங்கள் ப்ரைவேட் செக்யூரிட்டியை கூப்பிட்டு வருவீங்களா, அது ஒரு தலைவர் பண்ணுறதான்னு மாநாட்டிலே இந்த கேள்விகள் வந்தது இல்லையா? அதனால இன்னைக்கு தான் ப்ரைவேட் செக்யூரிட்டி துபாயில இருந்து எம்ஜிஆர் காலத்திலே பவுன்சர்ஸ் இருந்தாங்க, பைல்வான்கள்லாம் இருப்பாங்க, கூட ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வச்சுருப்பார், தொண்டர்கள் ரொம்ப நெருங்கிடக்கூடாது அப்படின்றது. ஆனால் அவரே பாட்டி அம்மாக்களோட போய் கண்ணத்தோட கண்ணை வச்சுலாம் அது கிளவியை கட்டி பிடிக்கிறது. இவராக போய் கட்டி பிடிச்சாதான், கிளவி நினைச்சா அவரை கட்டி பிடிக்க முடியாது, இவர் நினைச்சா கிளவியை கட்டி பிடிப்பார். அது அரசியல். அது புரியுது. அந்த மாதிரி ஒரு கிளவி நினைச்சு எம்ஜிஆரை கட்டி பிடிச்சிடணும் முடியுமா? முடியாது. ஆனால் எம்ஜிஆராக பார்த்து பிக் பண்ணுவார் அப்படின்னு டக்குன்னு எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. அந்த கிளவியை கூட்டிட்டு வந்தோன்னே அது கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து எலெக்ஷனுக்கு பண்ணுவாங்க. அது வேறு. ஆனால் அதுக்காக இப்போ விஜய் வந்து இப்போ எம்ஜிஆர் மாதிரி சாட்டை எடுத்தாருக்கா கிளவியை கட்டியாக பிடிக்க முடியும்? அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா அந்த காலத்தில் உள்ள கிழலாம் ரொம்ப வயசான கிளவியாக இருக்கும், தண்டட்டிலாம் போட்டிருக்கும், ஒரு லுக் இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இப்போ உள்ள பெண்கள்லாம் கிளவிகளே இல்லை. இப்போ அந்த சிட்டுக்குருவி இனம் அழிஞ்ச மாதிரி கிளவிகள் இனமே அழிஞ்சு போச்சு. எல்லாம் 55 வயசு 60 வயசு ஹார்ட் அட்டாக்கு அது இதில் டக்குன்னு போயிடுறாங்க. இந்த ஊசியை வேறு ஒன்று போட்டு விட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யாரை போய் கட்டி? இப்போ இவர் இவ்வளவு செக்யூர்டாக இருக்கார், இவருக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டே கேட்டிருக்கலாம்ல ஒரு இதுக்கு, இல்லை நேரடியாக மோடி கவர்மெண்ட் ஏன் கொடுக்குதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல? அது இல்லை, நேரடியாக கொடுக்குற இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்டிங்கன்னா நம்ம ஈசிஆர் போலீஸ் தான் வரணும். இல்லைன்னா இங்கே லோக்கலில் இருக்க ஏஆர் போலீஸ் ஆர்ம்டு ரிசர்வ்லேருந்து ஏதாவது அவசரத்துக்குன்னா அனுப்புவாங்க. இல்லை நீங்கள் பர்மனன்ட் ப்ரொடெக்ஷன் கேட்டிங்கன்னா அதுக்கு பணம் கட்டினீங்கன்னா ஒரு 2 பேர் அனுப்புவாங்க. லைட் மெஷின் கன்னோட 2 பேர் அனுப்புவாங்க. இப்போ இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு, எம்ஜிஆர் ஆட்சிக்கு முன்பும் சரி, காமராஜர் ஆட்சியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இதுவரை எந்த தலைவனை யாரும் சுட்டதாக சரித்திரம் இல்லை சுட வந்தவனை சுட்டு போலீஸ் கொண்டுச்சு அப்படின்றதாகவும் இந்த சரித்திரம் கிடையாது. இப்போ ட்ரம்ப்புக்கு நடந்த மாதிரி அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் நடக்காது. அந்த அளவுக்குலாம் அது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கொடூரமாக வச்சு சுடுறது, அது காவல்துறை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதெல்லாம் நடக்காது. கூடயே இருந்து ஏதாவது இப்போ இதில் குடிக்கிறதில் விஷத்தை கலந்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ சீமானு கூட அந்த ஆபத்து இருக்குது. ஆனால் விஜய்க்கு அதுவும் இல்லை. இப்போ இது விஜயெல்லாம் வந்து குடித்தாருன்னா பாட்டில் அவர் கண் முன்னாடியே ஓப்பன் பண்ணணுமா? நீங்கள் நினைக்கிற இந்த சரக்கு பாட்டிலோ தப்பாக நினச்சிடக்கூடாது. இந்த கூல்ட்ரிங்க்ஸை தான் பாட்டில் அவர் முன்னாடியே ஓப்பன் பண்ணி அவர் தான் ஊற்றுவார் மினரல் வாட்டரு. அது நீங்கள் எதை வேணாலும் நினச்சிங்க, அதை பற்றி எனக்கு ஒன்று அந்த மாதிரியான ஒரு இது இருக்குன்ற போது. ஆனால் சீமானெலாம் ஈஸியாக, ஏன்னா ஓசி சரக்கு தானே கொடுக்குறாங்க. எவனா அண்ணன் ஃபாரின்லேருந்து இதில் ஏர்போர்ட்டில் இதில் வாங்கிட்டு வந்தேன், டியூட்டி பெய்டில் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ரெம்மி மார்ட்டின் ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டி எதை ஊற்றி கொடுத்தாலும் முடிச்சுட்டு புரியுதா? அப்படி இருக்கும். ஆனால் விஜய் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர் கடந்த முறை கவர்னரை சந்திச்சப்பே அவங்க தரப்புலேயே அதை கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பேசுகிறாங்க. அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்கிறார், ஏன்னா தமிழ்நாடு அரசு அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துச்சா, கவர்னரை சந்திக்கவே அவர் பாதுகாப்பு இல்லாமல் தான் வந்தார், பரந்தூர்லேயும் கம்மியாக கொடுத்ததுனால இதை கொடுத்தா என்ன தப்புன்னு அண்ணாமலை அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. தப்பு இல்லை, நீங்கள் தானே செட்டப் பண்ணுறீங்க, கொடுத்தா என்ன? அதான் உங்களுக்கே கொடுக்கும்போது அவர் கொடுக்க. அண்ணாமலை யாருன்னே தெரியாது, அண்ணாமலைக்கே கொடுத்துருக்காங்க இசட் பிரிவு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இவர் கொடுத்தான்னா யாருக்கு? விஜய்க்கு. விஜய் கொடுக்க மாட்டாங்களா? அண்ணாமலைக்கு எக்ஸ் தான் நினைக்கிறேன். எக்ஸ் பிரிவில் தான் 2 பேர் தான் இருப்பாங்க. அண்ணாமலை கூட 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அண்ணாமலைக்கே கொடுக்கும்போது அப்புறம் விஜய் வந்து ரசிகர்கள் கூட்டம் ஜாஸ்தி, பெண்கள் கூட்டம் ஜாஸ்தி, மாணவிகள் கூட்டம், கல்லூரி மாணவிகள் நெருங்குவாங்க, விஜய்க்கு ஆபத்து வந்துடும். அது நினைக்கிறது கரெக்ட். இப்போ இதில் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இந்த ப்ரொடெக்ஷன்னா அவருக்கான அந்த சோகால்டு அச்சுறுத்தல் இங்கே மட்டும்தான் இருக்கா? இப்போ ஷூட்டிங்கு திடீர்னு பக்கத்து ஸ்டேட்டு போகிறாரு, அங்கே ரஜினி ஃபேன்ஸ் இருக்கலாம். ரஜினி ஃபேன்ஸ் அங்கே உள்ள ரஜினி ஃபேன்ஸ் ஜப்பான் வரைக்கும் இருக்குல்ல ரஜினிக்கு இருக்குது. அப்போ அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அனுப்பலாம். சைனாவில் கூட தான் ரஜினிக்கு ரசிகர்கள் அப்படி சொல்லி தான் அந்த படத்தை ஓட்டி கடைசியில் அவர் அந்த மாதிரி சொல்ல போய் சங்கர் வந்து லைக்காவை காலி பண்ணி விட்டு போயிட்டாப்புல. சைனாவில் நம்ம வித்தரலாம் பெரிய அமௌண்ட்டுக்குன்னு சொல்லி லைக்கா இன்னைக்கு சுபாஸ்கரன் எங்கே இருக்காப்புலன்னே தெரியல. யூடியூப் சேனல் மட்டும் இருக்குது இப்போதைக்கு. அந்த யூடியூப் சேனல் ஓடிட்டு இருக்கு. அது எப்போன்னு காசு தரானா என்னன்னு தெரியல.
பட் சுபாஸ்கரனே ஆள் காணோம். இருக்காப்புலையா என்ன, எந்த ஊரில் இருக்காப்புலன்னு தெரியல. அப்போ தமிழ்நாட்டை தாண்டி விஜய்க்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டை தாண்டி விஜய்க்கு அச்சுறுத்தல் இருக்கோ இல்லையோ, இது வந்து ஒரு ஐவாஸ்க்கு போடுற பாதுகாப்பு தானே. இப்போ எங்கே போய் மக்களை சந்திக்க போகிறாரு? தமிழ்நாட்டிலே மக்களை சந்திக்க மாட்டாப்புல. இப்போ ஆந்திராவில் போய் மக்களோட மக்களாக கலந்து போயிடுவாரா, கேரளாவில் போய் கலந்துருவாரா? அதெல்லாம் கிடையாது. இங்கே கொஞ்சம் ஆபத்து இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணி, இங்கே தானே கட்சி இருக்குது, அதனால ஆபத்து இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஆபத்து வந்து உயிருக்கு ஆபத்து மட்டும் பார்க்கக்கூடாது. சாணி எடுத்து எரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை அதெல்லாம் அவங்க யாரில் தடுக்குப்பாங்க? தலை டக்குன்னு ஒரு ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க? அமைச்சர் பொன்முடி மேலே ஒரு வேகத்தில் மோடி மேலே செல்போனை தூக்கி வீசலையா? தள்ளி ரைடுக்கு போனப்ப பிரைம் மினிஸ்டருங்க இஜட் கேட்டகரியில் ரோட் ஷோ போனப்ப எதை கொண்டு எரிஞ்சாங்க? அப்போ எவனை பிடிக்க முடிஞ்சுச்சு? எஸ்பிஜி எல்லாம் இருக்கக்கூடிய எஸ்பிஜி என்எஸ்ஜி இருந்தால் கூட அந்த சூழ்நிலையிலையும் வண்டியிலே அடித்தாங்களா இல்லையா? ஒரு பதட்டம் முன்னாடி பட்டு விழுந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ விஜய்க்கு போடாமல் இருக்க முடியாது. இருந்துட்டு போது ஒன்றா என்ன போச்சு. எனக்கு கேபி முனுசாமி ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புறாரு. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ தான் வெளியில் வராரு, அவர் இனிமேல் தான் வெளியிலே போகிறாரு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னா கூட்டணிக்கு பாஜக திட்டமிடுகிறதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கேபி முனுசாமிக்கெலாம் கரெக்டாக தெரிஞ்சிடும். தூரத்தில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிக்காது. அதாவது இது ஃபுல்லாக வந்து என்னென்னா 2 விதமாக போட்டுருப்பாங்க பாதுகாப்பு. ஒன்று வந்து விஜயை உளவு பார்ப்பதுக்கு, விஜயோட மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே விஜய் களம் இறக்கி விட்டது வந்து அவர்கள் தான். அதுக்கு இப்போ கரெக்டாக தெரியுதா, பிரசாந்த் கிஷோர் வந்தான்னாலே அது வந்து அவங்க ஆள் தான் அர்த்தம். புரியுதா? ஒன்று எதிர் முகாமுக்கு போய் அவங்க டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது ஒன்று, இன்னொன்று அதுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த ஆட்களை ரெடி பண்ணி காலி பண்ணுறது. பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் எம்ஜிஆர் பட காலத்தில் என்னென்னா சரோஜா தேவி, நாகேஷ் என்ன, அப்புறம் வந்து வெண்ணிலாடி இந்த மாதிரி ஒரு டீமே இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ அதில் எம்ஜிஆர் இருப்பார்னு அர்த்தம். எம்ஜிஆர் படத்தில் தான் அந்த டீம் இருப்பாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் பாட்டு இவர் எழுதுறாரு அவர் எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இது எம்ஜிஆர் படம் தான்வாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வடிவேலுக்கு கூட அந்த காமெடி 4 பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்க 4 பேர் படத்தில் வரனா அடுத்து வடிவேல் விவேக் இருக்க மாதிரி கட்ட கைப்புள்ள 4 பேர் சேர்ந்து வெறும் வண்டியை தள்ளிட்டு வருவாங்களா? கைப்புள்ளையை வச்சு தான் தள்ளிட்டு வருவாங்க. இப்போ வெறும் வண்டியை தள்ளிட்டு வந்தால் கூட கைப்புள்ளையை ஏற்றுறதுக்காக போயிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர, அதே மாதிரி தான் இந்த அசாந்த் கிஷோர், தம்பி யாதவ் அர்ஜுனா இவர்களெல்லாம் வரும்போதே கைப்பிள்ளை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் பூராமே அங்கே உள்ள ஆட்கள். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே டெல்லியால் அனுப்பப்பட்ட நபர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லி பாதுகாப்பும் போட்டிருப்பாங்க. நம்ம பக்கம் வந்துடுவார் தம்பி, வர்றாரா இல்லையா நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க இப்போ சுற்றுப்பயணம் போக போகிறாரு, பிரச்சாரங்கள் மாநாடுன்னு எல்லாம் வேறு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி போகும்போது மத்திய அரசினுடைய 2 பேர் பாதுகாப்பு இருக்கும்போது மோடி எதிர்த்து அவருக்கு பெருசாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அவர்னா லூஸாக பிடிச்சிருக்கு மோடி எடுத்து பேசுறதுக்கு. யார் சொன்னா மோடி எடுத்து பேசுவாருன்னு? அவங்க வந்து கொள்கை எதிரின்னு எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. கொள்கை எதிரி அப்படின்னா ஒரு கொள்கை என்னன்னு கேட்டால் இல்லை அது நம்ம இன்னும் சொல்லலைன்னாரு. சரி, மோடி கொள்கை என்னன்னா அதுவும் அவருக்கு தெரியாது. கொள்கை எதிரின்னு எவனா எழுதி கொடுத்துருக்கேன், அவ்வளோதானே. என்ன கொள்கைன்னு தெரியும். மோடிக்கு என்ன கொள்கை இருக்குது, இவருக்கு என்ன தாவேக்காக்கு என்ன கொள்கை இருக்குன்னா ஒன்றுமே. சிலை வச்சிருக்கோம்ல, அது சிலைன்னா என்ன கொள்கை, அவன் அந்தந்த சிலையை எடுத்துக்கிறது. கொள்கை அந்தந்த சிலைக்கு பின்னாடி என்ன கொள்கை இருக்குது அதை எடுத்துக்கிறது தான். சீமான் பெரியார் ரத்னம் இது வந்து இப்போ வேலு நாச்சியார் இருக்கு, பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடிச்சது. இவர் எந்த பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராட போகிறார்? அவர் என்ன கொள்கை இது? வேலு நாச்சியாருக்கு என்ன கொள்கை இருக்குது? வேலு நாச்சியார் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திரத்துக்காக அந்த அம்மா போராடல. புரியுதா உங்களுக்கு? சுதந்திர இந்தியா கொடுங்கன்னு அது போராடிச்சா? அது வந்து வெள்ளைக்காரன் வரி கொடுக்க முடியாது, வராதிங்கன்னு சொல்லி போராடினாப்புல வீரதீரமா. ஸோ அந்த கொள்கையை வச்சு இவர் என்ன பண்ண, இவர் வரி கொடுக்க போறேன், நிர்மலா சீதாராமனுக்கு வரி கொடுக்க மாட்டேன்னு போராட போறாரா? என்ன இல்லை, இறக்குற காரு ஏன் டேக்ஸ் செகண்ட் ஹேண்டில் கார் விற்கும் போது எதுக்கு டேக்ஸ் போடுறேன்னு அதனாலும் இவரால் செய்ய முடியும். வேலுநாச்சியார் ஒரு பெண்மணி வீர வாழையை எடுத்துக்கொண்டு வெள்ளைக்காரில் ஓட தோணுச்சு. நீ காருக்கு போட்ட டேக்ஸை குறைக்க சொல்லி நீ போராடி வாங்கிட்டு பார்ப்போம். புரியுதான்? அதெல்லாம் சும்மா கொள்கை என்ன கொள்கை, கத்திரிக்காய் கொள்கை, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. இல்லை, இப்போ விஜய் வந்து நேற்றைக்கு ஒரு டிபேட்டில் பாஜகவினுடைய
முக்கிய பிரமுகர் அர்ஜுனமூர்த்தி கேட்குறாரு, விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்தால் என்ன தப்பு, ஏன் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரும் நம்ம அவங்க நீங்கள் தான் பிளான் பண்ணி தானே இறக்கிருக்கீங்க. யாரும் நினைக்கலையே. நினச்சா அவங்க விட்டுருவாங்களா? நீங்கள் தானே இறக்கி விட்ருக்கீங்க விஜய் இறக்கி விட்ருக்கீங்க. ஒரு பக்கம் கடிநாயை ஒன்று இறக்கி விட்ருக்கீங்க, ரஜினிகாந்த் ஆசீர்வாதம், இதெல்லாம் நீங்கள் இறக்கி விட்டது தானே. இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.